சங்கீதங்கள் புத்தகம் 91:14 சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவருக்கு மகிமை. பைபிள் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே தேவன் மேலே நான் எப்படி வாஞ்சா இருக்க வேண்டும், அப்படி வாஞ்சா இருக்கும்போது தேவன் நம்மை எப்படி விடுவிக்கிறார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய தேவன் அவருடைய நாமத்தை அறியும் போது அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தில் நான் அவனை வைப்பேன் அப்படி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரை எப்படி என்றால் அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ நாமத்தை அறிகிற ஒரு காரியத்தை இந்த இடத்திலே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. தேவ நாமத்தை அறிதல். இயேசு என்கிற நாமத்தை எல்லாருக்கும் தெரியும். இயேசு என்கிற நாமம் எல்லாருக்கும் தெரியும். அவன் ஆண்டவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அறிந்தவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா அப்படின்னா என்ன? அந்த வசனம் எதை குறிக்கிறது? இயேசுவை பேரை தெரியாத ஆட்கள் இந்த நாட்களில் கிடையாது. அல்லேலூயா. நம்ம பல இடங்களிலே இயேசு என்றால் யார் என்று தெரியும். ஆனால் இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னா இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னா இல்லை. இயேசு கடவுள்னு தெரியுமா? தெரியும். அல்லேலூயா. அநேகர் சொல்றாங்க இயேசு கடவுள்னு தெரியும் எங்களுக்கு, இயேசு நல்லவர்னு அதை விட தெரியும். அல்லேலூயா. அவன் சில சினிமா ஸ்டார்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, பெரிய நல்ல கடவுள்னா அது இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. நல்ல நிகழ்ச்சிகள் வரும்போது பாருங்க, நல்ல கிறிஸ்மஸ் போன்ற கிறிஸ்தவ பண்டிகைகள் வரும்போது சில அரசியல் தலைவர்கள் பேசுவார்கள், இயேசு பிரான், அல்லேலூயா, அவர் போல் நல்ல தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா அவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிற அறிந்திருக்கிறார்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய பெயரை உணர்ந்து கொண்டவர்கள் அல்லது புரிந்து கொண்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய பெயரை உணர்ந்து கொண்டவர்கள். அதுதான் இந்த பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாருக்கும் பெயர் தெரிகிறதுனால் அந்த பெயரினால் அவர்களுக்கு அற்புதம் நடக்காது. அந்த பெயரின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளுகிறதுனால், அந்த பெயரின் வல்லமைகளை உணர்ந்து கொள்ளுகிறதுனால், அந்த பெயர் நமக்கு எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நாமம் என்ன செய்யும் என்பதை உணர்வதனால். அல்லேலூயா. தேவநாமம் என்ன செய்யும் என்கிறத உணர்வதனால தான் அவங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். பைபிள் சொல்லுது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசு என்று சொன்னார், இரட்சகன் என்று பெயர். உண்மையா ஒரு மனிதன் இயேசுவை அறிந்தான் என்றால் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ரட்சிக்கவே படலை, ஆனால் இயேசுவின் பெயரையும் வச்சிருக்கிறேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த இயேசுவினுடைய இரட்சகர் என்கிற மகத்துவங்கள், அந்த இரட்சகர் என்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த நாமத்தினுடைய வல்லமையை உணரும் போது அவனை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா தேவன் நாமம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்க எந்த நாமத்திற்காக வைத்து ஜெபம் பண்றீங்களோ அந்த நாமத்தின் மூலமாய் உங்களுக்கு அற்புதம் உண்டு. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யாத்திராகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால், யாத்திராகம புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்க ஒரு வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிற 20வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வருவேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய கிருபை. அவன் நாமத்தை அறிந்தவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள், பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த 2 வசனங்களை, சங்கீதம் 91 அடுத்த 2 வசனங்களை நீங்க வாசிச்சா, அவன் என்னை கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நான் அவனோடு கூட இருப்பேன், அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்ப தெரியுமா இது நடக்கும்? தேவ நாமத்தை அறியும் போது அடைக்கலத்திலையும் ரட்சிப்பையும் தேவன் கொடுக்கிறார். எங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்ப தேவ நாமத்தை அறியும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாமம் நம்மை விடுவிக்கும். அல்லேலூயா. நீங்க எந்த நாமத்தை அதிகமா நம்புறீங்களோ அந்த நாமத்திலிருந்து உங்களுக்கு வல்லமை உண்டு. நம்புறீங்களா? அல்லேலூயா. இப்ப யெகோவா ஈரே ரொம்ப நம்பினீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். யெகோவா நிசியை நம்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். யெகோவா ஷம்மான்னு சொன்னீங்கன்னா அவர் கூடவே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யெகோவா ஷாலோம்னா
சமாதானம் தருவார். ஆமே, ஒசேனோன்னா அவர் உண்மை உருவாக்குவா. எல்லா நாமத்தையும் நீங்க எந்தெந்த நாமத்தை உணர்றீங்களோ அந்த அளவிற்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வா. யாக்கோபு ஆண்டவரிடத்துல போராடிட்டு இருக்கும்போது கேட்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே 32வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. 32வது அதிகாரம் 28லே 29லே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தான். அதுவரைக்கும் கடவுள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதித்தால் உண்மை விடமாட்டேன் என்று போராடி கொண்டிருக்கும் போது கடைசி அவர் காரியத்தை யாக்கோபு சொல்லுகிறார். உங்க பேரை எனக்கு சொல்லணும், உங்க நாமத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றார், என் நாமத்தை நீ கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. ஆவிக்குரிய சில காரியங்கள் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அவன் அறிந்ததனால் உம்முடைய நாமம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், அதனால உம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால வேதம் சொல்லுது, என் பேரை நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தான். கடவுளுடைய நாமத்தை நீங்க உண்மையிலே அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாமம் ஆசீர்வதிக்கிற நாமம். அவர் எல்லாரையும் ஆசீர்வதித்த தேவன், அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவன், எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிற தேவன். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பார். அது வீடோ காடோ ரோடோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசுவை எங்க நீங்க சொல்றீங்களோ அங்க இயேசு வருவார். யாரெல்லாம் நம்புறீங்க? சோத்திரம், அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருந்து கர்த்தரை கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் இயேசு வருவார். சங்கீதம் 91 அடுத்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 91 அடுத்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கு? அடுத்த வசனம் சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு, பிரைஸ் காட், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அப்போ மறு உத்தரவு என்பது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஆள்கிட்ட நீங்க போன் பேசுறீங்க அல்லது ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவர் திருப்பி உங்கள்கிட்ட பேசலன்னா மறு உத்தரவு தரல. அல்லேலூயா. இப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு திருப்பி பதில் கொடுப்பேன். கடவுள் ஒரு மனிதனுக்கு பதில் கொடுக்கிறார். அதான் நம்ம உலகத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதம். கடவுள் நம்ம ஜெபம் பண்றதுக்கு பதில் தர்றாருன்னா நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பலர் பல மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, காத்திருக்கிறாங்க. பல மணி நேரத்துல எத்தனையோ வருஷமா பல காரியத்துக்கு ஜெபம் பண்றாங்க, பதிலே இல்லை. அல்லேலூயா. கடவுள் பதில் கொடுக்கிறாருன்னா இல்ல, பலருக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் மறு உத்தரவு உனக்கு தருவேன். அதான் ரொம்ப முக்கியம். கடவுளிடத்தில் நம்ம பேசுறோம், கடவுளிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், திருப்பி பதில் வரும்னா அதை விட பெரிய பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. பதில் சில நேரங்களில் லேட்டா வரலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா பதில் கண்டிப்பா வரும் என்று வாக்கு கொடுக்கிறார். அதான் இங்க எழுதப்பட்டிருக்கு, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். அதுல ரொம்ப முக்கியம் இன்னொன்னு எழுதப்பட்டிருக்கிறது, பிரச்சனை வரும்போது அவன் கூடவே நான் இருப்பேன். சோத்திரம், நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அதுல நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரச்சனை வரும்போது கடவுள் உங்க கூட இருக்கிறாருன்னா அதுதான் பெரிய பாக்கியம். உன்னதமான மரபில் இருக்கிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். பிரச்சனை வரும்போது நீங்க யாரை பார்க்குறீங்களோ இல்லையோ, இயேசுவை யாரெல்லாம் நம்புறீங்க, இயேசுவை பார்ப்பீங்க, தேவனுடைய கிரியைகளை பார்ப்பீங்க, தேவன் செயல்படுவதை பார்ப்பீங்க, தேவன் விடுதலை கொடுப்பதை பார்ப்பீங்க, ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வதை பார்க்க முடியும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்ல, 15வது வசனத்தில் கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை நான் கனப்படுத்துவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் உண்டு, எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். கடவுளை நாம் உயர்த்தும் போது அவர் நம்மையும் உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் பேரை நாம பெருமைப்படுத்தும் போது அவர் நம்ம பேரையும் பெருமைப்படுத்துவார். சோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரை நாம எவ்வளவு தூக்கி உயர்த்துறோமோ, என் கடவுள் சொல்றோமோ அந்த அளவுக்கு கடவுளும் நம்மை உயர்த்துவார். வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 17வது அதிகாரத்திலே. நீங்க வேதத்துல சில வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற பாருங்க. 17வது அதிகாரம் அதிலே நீங்கள் வாசித்து பார்த்தால்
45வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் நான் வருகிறேன். தாவீது சொல்ற வார்த்தை, அவன் கோலியாத்தை சந்திக்கும் போது, பிரச்சனையை சந்திக்கும் போது, நான் ஏற்கனவே சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், கரடியை கொண்டிருக்கிறேன், உன்னை நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு நீ வா, நான் உன்னை இப்படி பண்ண போறேன்னு சொல்லாம நான் கர்த்தரின் நாமத்தினால செய்வேன். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா. 47வது வசனம் சொல்லுது, கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. எல்லா இடத்திலும் கர்த்தரையே சொல்றேன், கடவுளுடைய நாமத்தை சொல்லுகிறான். நீங்க இன்னும் வாசிச்சு பாருங்க. ஒன்று சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அவன் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லா இடத்துல அவன் சொல்ற வார்த்தை கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால நான் சந்திக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால நான் கோலியாத்தை கொள்வேன். 1 நாளாகமம் புஸ்தகத்துக்கு வாங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களை நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆரம்பத்தில் சொன்னேன், கடவுளை உயர்த்தும் போது கடவுள் நம்மை உயர்த்துகிறார். தாவீது கடவுள் பேரையே சொல்லி சொல்லி இருந்ததுனால இப்ப கடவுள் சொல்றாரு, பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு உண்டாக்கினேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது ஆண்டவர். கடவுளை உயர்த்த உயர்த்த, ஆண்டவரை மேன்மைப்படுத்த ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் நம்மையும் உயர்த்துகிறார், நம்ம பேரையும் உயர்த்துகிறார். இதங்க எழுதப்பட்டிருக்கு. தாவீது கடவுளையே சொன்னதுனால ஆண்டவர் அவன் பேரை எல்லாருக்கும் தெரியும்படி மாத்தி இருக்கிறார். ஆனா நாம் அநேக நேரங்களிலே நம்ம பேரை தான் ரொம்ப சொல்றோம், அப்படிதானே? சாட்சி சொல்ல வந்தா கூட சில ஊர்களில் பார்த்தீங்களா, ஐயோ ஆண்டவருக்கு ஒரு சின்ன இடம் தான் இருக்கு லாஸ்ட்ல. ஆனா சொல்றதெல்லாம் நம்ம பெருமையும் நம்ம காரியங்களும், நம்முடைய நான் செஞ்சது ஒன்றும் கிடையாது. அவர் கேட்கலன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க முழங்காலே நடந்திருக்கலாம், நீங்க உபவாசம் இருந்து வஸ்திரத்தை கிழிச்சிருக்கலாம், நீங்க உபவாசம் இருந்து என்னையும் பண்ணியிருக்கலாம். ஏசு இறங்கலைன்னா, ஏசு பதில் கொடுக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா எல்லாத்திற்கும் மேலாய் யார் முக்கியத்துவப்படுத்த வேண்டும், யாரை முக்கியத்துவப்படுத்த வேண்டும்? இயேசுவை மட்டும்தான். இயேசு இல்லைன்னா, கடவுள் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன தியாகம் செஞ்சிருக்கலாம், தியாகத்தினால் அல்ல, அவர் இரக்கத்தினால். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. தீமோத்தேயுவில் அழகா சொல்லுவாரு, நம்முடைய கிரியைகள் நிமித்தம் அவர் ரட்சிக்கல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு கூட நம்முடைய கிரியைகளினால் அல்ல, நம்ம நல்லவர்கள் என்பதுக்காக அல்ல, நாம நல்லா ஜெபம் பண்றதுக்காக அல்ல, நாம ஆண்டவரை தேடி வருகிறாங்க, ஒண்ணும் கிடையாது. தேவ கிருபை. நம்புறீங்களா? நம்ம வர்றதே தேவ கிருபை தானே. சோத்ரா. அல்லேலூயா. ஜெபம் பண்றதே கிருபை தான், வேற ஒண்ணும் இல்லை. சோத்ரா. அப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறனாலே கிருபை தான். அப்ப டோட்டலா நம்ம மகத்துவப்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய பெயரை மாத்திரம்தான் இங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடி அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து கடைசி ஒரு வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பைபிள் என்ன சொல்லுதா? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். கடைசியா சொல்றாரு, நீடித்த நாட்களினால் அவனை திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை காண்பிப்பேன். அடுத்து அவன் நீடித்த வாழ்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை நீடித்த நாட்கள் வாழ வைக்க விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுவாரு, பாதி வயசுல என்னை எடுத்துக்கொள்ளாது. அல்லேலூயா. பாதி வயசுல என்ன எடுத்துக்கொள்ளாது. பாதினா எத்தனை? அல்லேலூயா. பைபிள்ல 120ன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. 120ல பாதி. அல்லேலூயா. ஆனா நம்ம பலத்தின் மீதியா 80ன்னு சொல்லியிருக்கோம், மோசே சொன்னது. ஆனா ஆண்டவர் சொன்னது 120 தான். பிரைஸ் காட். அல்லேலூயா. 120 தான் பைபிள்ல சொல்லியிருக்கிறார், வேற எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆனா பாதி வயசுன்னா 60. அல்லேலூயா. அதுலயும் பாதி 30. அல்லேலூயா. பாதியில எடுத்துறாதீங்க. 80ல பாதினா கூட 40. அதுல பைபிள் சொல்லுது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்குவேன்னு சொல்லல. சோத்திரம். அல்லேலூயா.
நீடித்த நாட்கள் திருப்தியாக்குவேன்னா ரொம்ப வருஷமா நான் அவனை திருப்தி ஆக்கிக்கிட்டே இருப்பேன், அப்படி இல்லை. நாட்களினால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நல்ல வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. நீடித்த நாட்களால் அப்படின்னா அந்த வருஷங்களால் அவனை திருப்தியாக்குவா. அவன் எல்லாம். அப்போ நம்ம ஆயுசு நாட்கள் குறுகி போவதில்லை, ஆயுசு நாட்கள்ல முழுவதுமாய் நம்மை திருப்தியாக்குகிறார். நீடித்த நாட்களினால் அப்படின்னு, நாட்களால் அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்போ வருஷங்களினால் நம்மை திருப்தியாக்குவா. வருஷங்கள் தோறும் நம்மை திருப்தியாக்குவார் என்கிறது இருக்கிறது. ஆனா வருஷங்களால் நம்மை திருப்தியாக்குவார் என்னது, அதனுடைய அர்த்தம், சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க விரும்புற வரைக்கும் உலகத்துல வாழலாம், நம்புறவங்க மாத்திரம். இதுதான் பைபிள். இந்த வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேனா, நீங்க விரும்புகிற நாட்கள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ முடியும். நீங்கள் விரும்புகிற நாட்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும். அப்போ சீக்கிரமா என்னை எடுத்துரும் அப்படின்னு ஜெபம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. சீக்கிரமா எலியா மாதிரி ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ சில நேரங்கள்ல ஒருத்தர் சாக போனாராம். எதுக்கு அப்படின்னா கணத்துல குதிக்க போனாராம். பக்கத்துல போன உடனே திருப்பி ஓடினாராம். ஏன்னா ஒரு பாம்பு கிடந்தான். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாங்கன்னா, இது சாவண்டி இல்லை, பாம்பு கிடந்து, நான் போக மாட்டேன், பயந்துட்டு. அப்போ சில நேரங்களில் கடவுள் நம்ம என்ன எதுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னா, திருப்தியாக்க விரும்புகிறார். யோபு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்களேன். யோபு புஸ்தகம் 42:16 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 16, 17. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். யோபு நெடுநாளாக இருந்து பூரண வயதுள்ளவனாய், பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தார். அப்ப ஆண்டவராகிய தேவன் நமக்கு எப்படி ஆயுசு நாட்களை கொடுக்கிறாருன்னா, பூரணமாய் இந்த உலகத்தை விட்டு போகணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தர விரும்புகிறார். உன்னதமானவரின் மறைவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் கூட சொல்லுகிறாரு, உங்களை தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்துவா. உங்களை தேவன் விடுவிப்பா. உங்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. ரட்சிப்பை உங்களை திருப்தி ஆக்கி பூரண ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ நாமத்தை தாவீது உயர்த்தினதுனால தாவீதையும் ஆண்டவர் உயர்த்தினார். இந்த உலகத்துல ஒரு மனிதன் கடவுளை உயர்த்த ஆரம்பித்தால் அந்த மனிதனை கடவுளை உயர்த்துவான். கடவுளுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிச்சால் அந்த நாமம் அவனுடைய பெயரையும் உயர்த்தும். ஹல்லேலூயா. இதான் ஆண்டவர் பதில் செய்கிற தேவன், ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன், ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன், உதவி செய்கிற தேவன், உதவி செய்கிற தேவன், உதவி செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். எல்லாரும் ஜெபிக்க போறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அற்புதமான தேவனே உமக்கு நன்றி. எல்லாரும் சோமனும் ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தாவே, எங்களை திருப்தி ஆக்குகிற தேவன் ஆண்டவரே, எங்களை திருப்தி ஆக்குகிற தேவன் ஆண்டவரே, எங்க மேல ஆண்டவரே ஸ்தோத்திரம், திருப்தியை தருகிற தேவன் ஆண்டவரே. அம்மையேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆயுசு நாட்களினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். நீடித்த நாட்களினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். வருஷங்களினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். வருஷங்களை திருப்தி ஆக்குகிறது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் நீடித்த நாட்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். எல்லாரும் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை அடைக்கலமாய் மாற்ற விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பெரிய பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் நம்ம வாழ்க்கையை வைக்க விரும்புகிறார். அடைக்கலத்துக்குள்ள தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தேவனை நீங்கள் அறிகிறபடியினால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. ஆண்டவருடைய சத்திய வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்.
கடவுள் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் பேசுறதுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். அப்படி பதில் கொடுப்பாரென்றா நாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு பதில் வரும். தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு பதில் வரும். நாம் செவிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வருதுன்னா உண்மையிலே நாம் பாக்கியவான்கள். நாம் கனப்படுத்தப்படுகிறோம். ஆபத்து நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பா. பிரச்சனை வரும்போது தேவன் நம்மோடு கூட இருப்பா. வேதனை வரும்போது தேவன் நம்மோடு கூட இருப்பா. இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை கைவிட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய செயல்பாடுகளை பார்க்க முடியும், அவருடைய விடுதலைகளை பார்க்க முடியும், அவருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். எல்லாரும் ஜெபமனோமா. தடைகளை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தெய்வமே, உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யெகோவா ஷம்மா உம்மை உயர்த்துகிறோம். யெகோவா ஷாலோம் உம்மை உயர்த்துகிறோம். எல் ஷடாய் உம்மை உயர்த்துகிறோம். அற்புதமானவரை உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த தேவனை உம்மை உயர்த்துகிறோம். மகத்துவங்களின் தேவனை உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசையா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரை நாம் உயர்த்த ஆரம்பிக்கும் போது, ஆண்டவர் நாமத்தை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்துகிறான். நம்மை இந்த உலகத்தில் சிறந்திருக்க பண்ணுகிற ஒரு கடவுள் உண்டு. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை யாக்கோபு அறிந்ததனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அவனை இந்த உலகத்தில் சிறந்திருக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அக்னியின் தேவன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல